என்னது உங்களுக்கு வீடு வாங்குறதுல குழப்பமா இருக்குதா? ஒரே குழப்பமா இருக்கியா? என்ன குழப்பமா இருக்குது? இண்டிவிஜுவல் வீடு வாங்கலாம் இல்ல கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்கலாம்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க, கட்டாயம் நான் சொல்றேன். சரி, இப்போ 2 வீடு வாங்குறத நம்ம பிளான் பண்றோம். அது நம்ம பட்ஜெட்டை பொறுத்தது தான். இருந்தாலே எங்கிட்ட பட்ஜெட் இருக்குது, ஆனா நான் கேட்டட் கம்யூனிட்டி தேர்ந்தெடுக்கிறதா இண்டிவிஜுவல் ஹோமை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கேட்டட் கம்யூனிட்டியோட பாசிட்டிவ் சைட் பார்ப்போம். அது என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, செக்யூரிட்டி கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த சேஃப்டி இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் டீம் அதை கேரி பண்ணுவாங்க. சரி, ஒரு நல்ல கம்யூனிட்டி லைஃப் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சோசியலாக பக்கத்தில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிட்டி லைஃப் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இண்டிவிஜுவல் வீட்டில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைவசி இருக்கும். அந்த இடத்துக்கான ஓனர்ஷிப் அப்படிங்கிறவங்க நீங்கள் மட்டும்தான். சரி, ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், டிசைன் பண்ணணும், இல்லை ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது கண்டிப்பாக உங்களுக்கே சொந்தமானது. சரி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில சில இடங்கள்ல 5000 7000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. அதெல்லாம் இல்லாம இருக்குமா அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல சுத்தமாவே இருக்காது. சரி, அப்ரிசியேஷன் அதிகமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல கண்ணை மூடிட்டு சொல்ற அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும். சரி, இப்போ ஃபைனலா எந்த இடம் வாங்கினா சிறந்ததா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களோட வீட்டுல ஏஜ்டு பீப்புள்ஸ் இருக்கிறாங்களா இல்ல சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்களா, நீங்க ஒர்க்குக்கு 2 பேருமே போயிட்டு ரொம்ப லேட்டா வரக்கூடிய நபரா இருந்தா கேட்டட் கம்யூனிட்டி ப்ரிஃபரபிளி குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்கிட்ட காஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது, மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சொந்தக்காரவங்களாம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க, இல்லை நான் சிசிடிவி கேமராஸ் இதெல்லாம் நானே வச்சுக்குவேன், நானே மானிட்டர் பண்ணிக்குவேன் செல்ஃபாக, என்கிட்ட பட்ஜெட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாராளமாக போகலாம். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இது ரெண்டுலேயுமே என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தாங்க பெஸ்ட்டு. உங்களோட சர்ஃபேஸை பொறுத்து, உங்களோட மணியை பொறுத்து நீங்கள் அந்த வீட்டை அமைச்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஹோம் ரொம்ப அப்ரிசியேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். கேட்டட் கம்யூனிட்டி அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். 1xலேருந்து 2x அப்ரிசியேஷன் கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இண்டிவிஜுவல் வீடு போறீங்களா இல்ல கேட்டட் கம்யூனிட்டி போறீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன்.